நடைபெற்றுக் கொண்டிருக்கும் விளையாட்டை தொடர்ந்து நடைபெற இருக்கின்ற விளையாட்டில் பங்கு கொள்ளும் வீரர்கள் 72 கிலோவுக்கும் 78 கிலோவுக்கும் இடைப்பட்டவர்கள் கானா கோவிந்த் காண்டிவன் விளையாட்டுக் கழகம் பல்வை விளையாட்டுக் கழகம் ஆகியோரை மோதுவார்கள் என்பதனை அறிய தருகின்றோம். முதல் நாள் இரவு நிகழ்ச்சியாக இங்கே மல்யுத்த போட்டி வெகு விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதனை பார்வையாளர் ரசிக உள்ளங்களுக்கு அறிய தருகின்றோம். ஒற்றுமை விளையாட்டுக் கழகத்தினர் நடாத்துகின்ற ஒரு மாபெரும் விளையாட்டுப் போட்டியின் முதல் நாள் இரவு நிகழ்ச்சியாக இங்கே மல்யுத்த போட்டி வெகு விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதனை அறிய தருகின்றோம். நடைபெற்று முடிந்த உறுதியாட்டு கழகத்தை சேர்ந்த அர்ஜன் ஸ்போர்ட் என்பவரும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள். அதனைத் தொடர்ந்து இங்கே மோதலுக்கும் போட்டியாளர்கள் 72 கிலோவுக்கும் 78 கிலோவுக்கும் இடைப்பட்டவர்கள் கானா கோவில் காண்டிவன் விளையாட்டுக் கழகம் பல்வை விளையாட்டுக் கழகம் இந்த இருவருமே மோத இருக்கிறார்கள் என்பதை அறிவித்துள்ளனர். இங்கே நடுவராக கங்காபதி அண்ணா கடமையாற்ற வந்திருக்கின்றார். இதில் பங்கு கொள்ளும் வீரர்கள் 72 கிலோ பல்வை விளையாட்டுக் கழகம் ஆகியோரை மோத இருக்கின்றார்கள் என்பதனை அறிய தருகின்றோம். அதனைத் தொடர்ந்து நடைபெற இருக்கின்ற விளையாட்டு அதிபாரம் கூடிய மல்யுத்த வீரர்களான 79 கிலோவிற்கும் 90 கிலோவிற்கும் இடைப்பட்டவர்களான கானா கஜன் பொக்சிங் அசோசியேஷன் விளையாட்டுக் கழகம் அதனை எதிர்த்து மோத இருக்கின்றார். விளையாட்டுக் கழகத்தினர் நடாத்துகின்ற ஒரு மாபெரும் விளையாட்டு போட்டியில் மல்யுத்த போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதில் பங்கு பெற்று விளையாட்டினை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் வீரர்கள் இருக்கின்றார்கள். காண்டிவன் விளையாட்டுக் கழகத்தை சேர்ந்தவர் முதலாவது இடத்தையும் பல்வை விளையாட்டுக் கழகத்தை சேர்ந்தவர் இரண்டாவது இடத்தையும் பெற்றுக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து கஜன் பொக்சிங் அசோசியேஷன் விளையாட்டுக் கழகம் அவரை எதிர்த்து பல்வை விளையாட்டுக் கழகம் ஆகியோரை மோதுவார்கள் என்பதனை அறிய தருகின்றோம். இது பொலியை ஒற்றுமை விளையாட்டுக் கழகத்தினர் நடாத்துகின்ற ஒரு மாபெரும் விளையாட்டு போட்டியின் மல்யுத்த போட்டி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்போட்டியில் பங்கேற்றும் வீரர்கள் அதாவது கூடிய எடை உள்ளவர்கள் இங்கே விமர்சையாக மோத ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு நடுவராக இங்கே கங்காபதி அண்ணா அவர்கள் கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். விமலன் பல்வை விளையாட்டுக் கழகம் ஆகியோர் அடுத்து நடைபெற இருக்கின்ற விளையாட்டினை தொடர்ந்து அடுத்து மோத இருக்கும் விளையாட்டு வீரர்கள் என்பதனை அறிய தருகின்றோம். விளையாட்டு போட்டியில் செல்வமனவரன் அவர்களை விரைவாக
அவர்களை விரிவாக வருவதற்கு ஒற்றுமை விளையாட்டுக் கழக தலைவர் செல்வமன் அவர்களை பங்குமாறு அழைக்கின்றோம். நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதனை அறிய தருகின்றோம். ஒற்றுமை விளையாட்டுக் கழகத்தினர் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை அறிய தருகின்றோம். அதனைத் தொடர்ந்து இங்கே மோத இருக்கின்ற வீரர்கள் நியூட்டன் விளையாட்டுக் கழகம் ஆமாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வீரர்களை தொடர்ந்து அடுத்து மோத இருக்கின்ற வீரர்கள் லிங்கேஸ்வரன் தெலுங்கு ஒற்றுமை விளையாட்டுக் கழகம் வேண்டுகின்றோம். இது ஒற்றுமை விளையாட்டுக் கழகத்தினர் ஒரு மாபெரும் விளையாட்டுப் போட்டி நிகழ்ச்சியாக இங்கே கம்ப்யூட்டர் போட்டி பெரிய விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆமாம் இப்போட்டியிலே பங்கேற்றி கொண்டிருந்தவர் என்பவர் வெற்றியாளராக தெரிவிக்கப்பட்டுள்ளார். அரங்கத்துக்கு அருகில் வந்து தயார் நிலையில் இருக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்த போட்டியாளர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட விளையாட்டுக் கழக வீரர் ரவி என்பவரை எதிர்த்து ஒற்றுமை விளையாட்டுக் கழக வீரர் ராய் திருக்குமரன் என்பவர் மோதவுள்ளார். இரண்டு போட்டியாளர்களை விரைவாக வருகின்றனர். போட்டி ஆரம்பித்தார். நடைபெற்று முடிந்த போட்டியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற விளையாட்டை தொடர்ந்து நடக்க இருக்கின்ற விளையாட்டு லிங்கேஸ்வரன் கொள்கை ஒற்றுமை விளையாட்டுக் கழகம் அவரை எதிர்த்து விளையாட்டுக் கழகத்தை சேர்ந்த விளையாட்டுக் கழகத்தை சேர்ந்த நிசாந்தன் என்பவர் மோதவுள்ளார். இரண்டு விளையாட்டுக் கழக வீரர்களையும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நடைபெற்று முடிந்த செல்லூர் விளையாட்டுக் கழகத்தை சேர்ந்த வி யோகன் என்பவர் மோதவுள்ளார். இரண்டு போட்டியாளர்களையும் தயார் நிலையில் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போட்டியை தொடர்ந்து விளையாட்டுக் கழகத்தை சேர்ந்த
உள்ள 2 போட்டியாளர்களையும் 2 அரங்கத்துக்கு அருகில் வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். முதல் நாள் இரவு நிகழ்ச்சியாக இந்த கம்பளித்தல் போட்டி பெரிய நிகழ்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே 2 விளையாட்டுக் கழக வீரர்களையும் 2 அரங்கத்துக்கு அருகில் வந்து தயார் நிலையில் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற விளையாட்டு வீரர்களின் கம்பளித்தல் நிகழ்வை தொடர்ந்து அடுத்த போட்டியாளர்களாக செல்லூர் விளையாட்டுக் கழகத்தை சேர்ந்த விமல்ராஜ் என்பவரை எடுத்து நடைபெற்று முடிந்த போட்டியிலே மோதவுள்ளார். ஆகவே 2 விளையாட்டு இது கொள்கை ஒற்றுமை விளையாட்டுக் கழகம் நடாத்துகின்ற ஒரு மாபெரும் விளையாட்டுப் போட்டி இரவு நிகழ்ச்சியாக இங்கு கம்பளித்தல் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நடைபெற்று முடிந்த போட்டியாளராக செல்லூர் விளையாட்டுக் கழகம். ஆகவே நடைபெற்று முடிந்த போட்டியின் போட்டியாளர் விளையாட்டுக் கழகத்தை சேர்ந்த